எல்லோருக்கும் வணக்கம். பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: 300 கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 2 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் எள். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் வெள்ளை எள்ளு சேர்த்துப்போம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வறுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே கடாயில் வேர்க்கடலையை சேர்த்துப்போம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுத்தாச்சு. இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரெண்டும் நைஸாக பொடி பண்ணிக்கலாம். கடாயில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கத்திரிக்காய் சேர்த்துப்போம். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொறுமையாக போடுங்க. தண்ணி இருந்தால் மேலே தெரிக்கும். இந்த கத்திரிக்காய் வதங்குற வரை நல்லா விட்டு விட்டு கலருங்க. வதங்கட்டும். இந்த கத்திரிக்காய் 3/4 பாகம் எண்ணெயிலேயே நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா வதங்கி சுருங்கி வந்துடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துப்போம். பொரிஞ்சதும் மிளகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மிளகு முழுசாக தான் சேர்க்கணும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு. கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஊற வச்ச புளி கரைசல் விட்டுக்கலாம். காய் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
திறந்து பார்க்கலாம். இதோட ஜீரக பொடியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பொடிச்சு வச்ச எள்ளு வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்குவோம். பொடி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனலில் குழம்பு வெரைட்டியும் பொரியல் வெரைட்டியும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சேனல் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். பொடி சேர்த்ததும் அங்கங்கே கெட்டி ஆகிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் கிரேவி பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் இட்லி தோசை வெரைட்டி ரைஸ்க்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.